அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 24/5/2025 நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் வந்து 29/5/2025 11:59 பிற்பகல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்போ வந்து எக்ஸாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட் இயர் இந்த 1 இயர் பிளான் சொல்லியிருப்பாங்கல்ல, அதில் வந்து 13/7/2025 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ எக்ஸாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து வைக்கிறாங்க. ஸோ 12/7/2025 தான் எக்ஸாம் நடக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9:30 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ளே வந்து நடக்குது. நம்ம 8 மணிக்கே வந்து என்ன பண்ணிடணும், எக்ஸாம் ஹாலுக்கு வந்து போயிடணும். 5 நிமிஷம் அவங்க கொடுத்துருக்க 9 மணிக்குள்ளே எக்ஸாம் ஹாலில் இருக்கணும் அப்படின்னு வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. அங்கே கூட போய் சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnpcexamin.in அப்படின்ற இந்த இணையதளத்தின் மூலமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தேர்வை வந்து இணைய வழியாக வந்து பூர்த்தி செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 29/5/2025 முதல் 31/5/2025 3 நாட்களுக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து திருத்திக்கலாம். சரிங்களா? அடுத்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து இந்த அறிக்கையில் வந்து நீங்கள் வந்து குறிப்பிடணும், கவனமாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து விஏஓ, அதுக்கப்புறம் ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி வேலைகளும் இதோட இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வனக்காப்பாளர், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து சேர்த்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பதவிக்கு வந்து தேர்வு பண்ணுறீங்களோ அந்த பதவி உங்களோட விருப்பத்தை வந்து அந்த ஃபார்மில் வந்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல தான் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்றத வந்து இந்த பிடிஎஃப்பில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எந்தெந்த வேக்கண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து போடுறீங்க, அதுக்கான காலி பணியிடங்கள் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா வந்து 215 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து இளநிலை உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜேஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இதோட குறியீடு பார்த்திங்கன்னா 2600. இதோட காலி பணியிடங்கள் வந்து 1621. அடுத்து இடைநிலை உதவியாளர் கேட்டிருக்காங்க, அதுவும் 6. அப்புறம் வந்து 5 வேக்கண்ட் இருக்குது.